செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் 4ஆம் தேதி மாவட்ட தலைவர்களை சந்திக்கிறார் நடிகர் விஜய். வரும் 4ஆம் தேதி மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்களை சந்திக்கிறார் நடிகர் விஜய். அனைத்து மாவட்ட மக்கள் இயக்க தலைவர்களும் சென்னைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வது குறித்து மாவட்ட தலைவர்களை சந்திக்கிறார் நடிகர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு முன்பாக கட்சியின் பெயரை விஜய் தற்போது வெளியிடலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அனைத்து மாவட்ட மக்கள் இயக்க தலைவர்களும் சென்னைக்கு வருமாறு விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜெபர்சன் வணக்கம், மேலும் விவரங்கள். தொடங்க போகிறார் என்ற தகவல் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில்தான் தனது அரசியல் கட்சியை, தனது மக்கள் மன்றத்தை, விஜய் ரசிகர் மன்றத்தை தற்போது அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அதை கட்சியாக பதிவு செய்வதற்கு டெல்லியில் அவர் முகாமிட்டிருப்பதாக தொடர்ந்து பல தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதை போல அவருடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளை நேரடியாக அழைத்து பேசுவது, அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது உள்ளிட்டவை தொடர்ந்து நடந்து வந்தது. அதே போல மாவட்டத்திற்கு 10 நபர் வீதமாக 20 ரூபாய் வெற்றி பத்திரத்தில் அவர் கையெழுத்து பெற்றது அவர் கட்சி தொடங்க இருக்கிறார் என்ற தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. தொடர்ந்து அடுத்த கட்டமாக 4ஆம் தேதி வரக்கூடிய நாளை மறுநாள் அவர் மாவட்ட தலைவர்களை சென்னைக்கு வருவதற்காக விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கான காரணம், இன்னும் 2 தினங்கள்ல அந்த கட்சியினுடைய பெயர் பதிவு செய்யப்படும். என்ன பெயரில் கட்சி பதிவு செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக முன்னதாகவே பல கட்ட ஆலோசனை முடிவடைந்திருக்கிறது. இது மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கட்சியினுடைய பெயர், அதே போல கட்சியினுடைய கொடி, என்ன சின்னம் கோரப்போகிறார்கள் உள்ளிட்டவை மிகவும் ரகசியமாக காக்கப்படுகிறது. காரணம், ஒவ்வொரு அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் விஜய் அரசியல் கட்சி தொடங்க போகிறார், என்ன மாதிரியான பெயரில் கட்சியை தொடங்குவார், யார் யாரெல்லாம் இதற்காக விஜயுடன் இருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல்கள் தொடர்ந்து வெளியே கசிந்து வந்ததின் விளைவுதான் தற்போது இது முழுமையாக ரகசியம் காக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 முன்னாள் IAS தலைமையிலான குழுவினர் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். அதே போல இங்கு மாவட்ட தலைவர்கள் அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் வழங்க வேண்டும், அடுத்த கட்டமாக இது மக்கள் மன்றமாக, ரசிகர் மன்றமாக இருக்கக்கூடிய விஜயனுடைய மன்றம் அரசியல் கட்சியாக மாறும்போது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அதற்கு திறனானவர்களா, அடுத்த கட்டமாக கட்சியாக அதை வழிநடத்த அவர்கள் திறமைசாலிகளா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய என்ன மாதிரியான அறிவுரைகள் தேவைப்படுகிறது என்பதெல்லாம் தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனைக்கு அவர் அழைத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. 4ஆம் தேதி இந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திற்கு பின்னராக வரக்கூடிய 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் அவருடைய கட்சியினுடைய பெயரை அறிவிப்பதற்கான திட்டமும் தீட்டியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. முன்னதாக மாவட்ட தலைவர்கள் வரும் 4ஆம் தேதி அனைவரும் சென்னையில் பனையூரில் இருக்கக்கூடிய தனது அலுவலகத்திற்கு வருமாறு விஜய் அழைப்பு விடுத்திருப்பது அவருடைய அரசியல் கட்சி பயணத்தில் அடுத்த கட்டமாக இது பார்க்கப்படுகிறது. விரைவில் அரசியல் கட்சி தொடங்கி களத்தில் தேர்தலை சந்திக்க போகிறார்களா அல்லது ஏதேனும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறார்களா என்பதெல்லாம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டத்திற்கு விஜய் அழைப்பு விடுத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.